அப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல முதலமைச்சர்கிட்ட நாங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்கோம், எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்றோம், 1 மணி நேரம் குறைஞ்சபட்சம் விளையாட்டு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 10 நிமிஷம் கம்மி பண்ணிக்குவாங்க. தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் தயார்படுத்துறதுக்கு குழந்தைகள் ஒரு டீம் கேம் இல்ல, அதனால போன்ல இருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல கத்து கொடுக்கணும், ஒரு உடல் எப்படி பாத்துக்கணும், ஒரு பெண்ணுக்கு உடல் எப்படி பாத்துக்கணும், 10 பேர் கூட சேர்ந்து விளையாடு, ஓடு. ஆண் மட்டும்தான் உடல் வலு கிடையாது. பாருங்க எங்க கிரவுண்ட்ல ஒரு வெயிட் லிப்டர் பெண்ணை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உருவாக்க முடியும், நம்ம நினைச்சா உருவாக்க முடியும், ஒரு பெண்ணை உருவாக்க முடியும். தேனி மாவட்டத்திலிருந்து மித்த சவுத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் இன்னும் வீட்டு விட்டு வெளியே வரல. ஷார்ட்ஸ் போட்டு வந்தா நீ எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டு போறியா அப்படின்னு குழந்தைங்களை கேட்கக்கூடிய சமூகம் இன்னைக்கு இருக்கு. அப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து மாதம் ஒரு முறை உங்களுடைய தொகுதியில் ஒரு விளையாட்டு போட்டிகளை தயவு செய்து உருவாக்குங்கள், நீங்கள் பங்கெடுத்துக்குங்கள். நீங்க கடுமையா அதுக்காக நம்ம நிப்போம், ஸ்போர்ட்ஸுக்காக நம்ம நிப்போம், எல்லோரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸை உருவாக்குவோம். கூடிய சீக்கிரத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்எல்ஏக்கள் ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டிகள் முதலமைச்சர் நடத்த சொல்லியிருக்கார். எல்லோரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிகளை உருவாக்க சொல்லிக்கிறோம். நம்மளாம் அரசியல் ரீதியா நம்ம சண்டை போடலாம், திமுக அதிமுக பிஜேபி கம்யூனிஸ்ட், ஆனால் விளையாட்டுன்னு வரும்போது எல்லோரும் ஒன்றிணைணும், இந்த மாநிலத்துக்காக ஒன்றிணைணும். அண்ணனுக்கு செஸ் கேம் இருக்கு, அண்ணனுக்கு செஸ் கேம். முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏகளுக்கு இடையான அனைத்து விளையாட்டு போட்டியும் அவர் நடத்தியிருக்கிறார். 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும், திருப்பி நம்ம எல்லா விளையாட்டுக்கும் நடத்துவார். அப்படிப்பட்ட மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த போட்டியை கூட உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடத்தலாம். அண்ணனுக்காக செஸ் ப்ரோக்ராமும் இருக்கு. சோ இப்படி ஒரு அரசியல் அப்பாற்பட்டு விளையாட்டுத்துறை எல்லோரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஒலிம்பிக் மெடலை உருவாக்க வேண்டும். என்னுடைய அறிவிப்புகள் ஸ்போர்ட்ஸ் அறிவிப்புகளை உங்களுடைய அனுமதியுடன் தலைப்பு மட்டும் நீங்க தலைப்பு மட்டும் 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட விளையாட்டில் திறமையான இளம் மாணவ மாணவரை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க SDAT திறன் கண்டறிதல் பிரிவு SDAT டேலண்ட் ரிசர்ச் விங் TRW ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். நம்பர் 2, தமிழ்நாட்டில் தற்போது 27 மாவட்டங்களில் மாணவர்களுக்கான 25 விளையாட்டு விடுதிகளும் மாணவியருக்கான 19 விளையாட்டு விடுதிகளும் என மொத்தம் 44 விளையாட்டு விடுதிகள் உள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் மாணவ மாணவியர்களுக்கான புதிய விளையாட்டு விடுதிகள் ஏற்படுத்தப்படும். மேலும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தங்கி பயிற்சி பெறுவதற்கு தேவையான சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். 38 டிஸ்ட்ரிக்டும் நம்ம விளையாட்டு விடுதிகளை ஓபன் செய்ய போறோம். 3, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். இந்த 38 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்லையும் குளிர்சாதன வசதி ஏசி அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்கள் வெல்லும் நோக்கில் 10 ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையங்கள் ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் பாரா ஒலிம்பிக் மற்றும் பிற சர்வதேச பாரா போட்டிகளில் பதக்கம் வெல்லும் நோக்கில் சென்னையில் பாரா ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையம் பாரா ஒலிம்பிக் சென்டர்ஸ் எக்ஸலன்ஸ் அமைக்கப்படும். பாரா ஒலிம்பிக்ஸ்க்காக சிறப்பு ஒலிம்பிக் சென்டர்ஸ் உருவாக்கப்படுங்கிறத பதிவு பண்றோம். அப்புறம் பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்ட விளையாட்டு மைதானங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்படும். இதன்படி முதற்கட்டமாக 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டம். எங்கெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் வேக்கண்டா லேண்ட் இருக்கோ அங்க இமீடியட்டா கிளீன் பண்ணி ஃபென்சிங் போட்டு லைட்டை போட்டுட்டு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பொசிஷன் ஹேண்ட் போட்டு அனைத்து பொதுமக்களும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ஒரு மையத்தை உருவாக்க சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த அறிவிப்பு. விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியருக்கு தொழில்முறை கல்லூரிகளில் விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் இருக்கைகளின் எண்ணிக்கை உயர்த்தப்படும். பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிகளில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய பல்நோக்கு விளையாட்டு
அரங்குகள் அமைக்கப்படும். என்னுடைய பேச்சிலே நான் சொல்லியிருக்கணும், என்னை இந்த அவைக்கு அனுப்பிய என் வெள்ளிவாக்க தொகுதியுடைய பெண்கள், இளைஞர்கள், அம்மாக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லிவாக்கம் மக்கள்னா நான் இங்கே நிற்கவே முடியாது. உங்களுடைய தொகுதி, நீங்க நின்ன தொகுதி. ஸோ வில்லிவாக்கம் மக்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். என்ன ஆமாண்ணா, பெரம்பூர் நம்ம தொகுதி தானே. 9 சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்க வளாகத்தில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் சிறப்பான சாதனைகள் படைப்பதற்கு தேவையான உயர்தர பயிற்சி மற்றும் வசதிகளை வழங்கும் வகையில் சர்வதேச தரத்திலான பல்தள விளையாட்டு வளாகம் ஹை ரைஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் சென்டர் உருவாக்கப்படும். அதாவது சைனாலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃப்ளோரில் எல்லா இண்டோர் கேமையும் கொண்டு வந்துருவாங்க. அது பாஸ்கெட் பால் ஆகட்டும், வாலிபால் ஆகட்டும். அந்த மாதிரி ஸ்டேடியம் வந்து முன்னாடி G+3 G+4 தான் இருந்துச்சு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 மாடியில் ஒரு பெரிய சென்டர்ஸ் உருவாக்க போறதுங்கிறது அதோட பதிவு நேரு ஸ்டேடியத்தில். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகள் தொடர்பான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஒலிம்பிக் இல்லம் SDAT ஒலிம்பிக் இல்லம் சென்னையில் அமைக்கப்படும். சேம் நேரு ஸ்டேடியத்தில். ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு சரியான ஆஃபீஸ் கிடையாது. அவங்களுக்கான நிர்வாக ரீதியான ஒரு பிளான் பண்றதுக்கான ஆஃபீஸ் கிடையாது. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆஃபீஸை தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுக்காக உருவாக்கப்படும். மாநில விளையாட்டு சங்கங்களின் அங்கீகாரம், நிர்வாகம், நிதி மேலாண்மை, வெளிப்படைத்தன்மை, பாலியல் தொல்லை தடுப்பு, வீரர் வீராங்கனைகளுக்கான தேர்வு நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்பான விளையாட்டு சூழலை உறுதி செய்ய தமிழ்நாடு விளையாட்டு சட்டம், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்படும். இத தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி நான், பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட் நான், தமிழ்நாடு பாஸ்கெட்பால் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் நான். ஸ்போர்ட்ஸை வந்து மாநில அரசு கீழே இருந்தாலும் ஒவ்வொரு விளையாட்டையும் ஒவ்வொரு சங்கம் தான் வந்து நிர்வகிக்குது. ஆனால் இந்த விளையாட்டு சங்கங்களுடைய பிரச்சனையினால நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுடைய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு. இது பேட்மிண்டன்லேயே கிட்டத்தட்ட 10 வருஷம் எலெக்ஷன் நடந்தாமல் இருந்துச்சு. அந்த அன்புமணி எனக்கு தெரியும். அப்படி ஒரு எலெக்ஷனோ இல்லை கோர்ட்லேயே அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே அந்த அசோசியேஷனை வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவோம். நம்மளே மேட்ச் எடுத்து நடத்துவோம். கோர்ட்ல அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கான பாதுகாப்பை நம்ம உருவாக்கி கொடுப்போம். தேசிய அளவிலான அனைத்து விளையாட்டு போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு விமான பயண கட்டணம் மற்றும் பிளேயிங் கிட் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் வழங்கப்படும். இது முக்கியமான அறிவிப்பு. மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றி. அதாவது கிட்டத்தட்ட 36 அசோசியேஷன்ல இருந்து பாஸ்கெட் பால், வாலிபால், அத்லெட்ஸ் சொல்லிட்டு விளையாடுறதுக்கு சவுத் இந்தியாவை தாண்டி அதிகமாக பஞ்சாப் போவாங்க, டெல்லி போவாங்க, உத்தரகாண்ட் போகும்போது ட்ரெயினில் போகும்பொழுது கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அண்டர் 13, அண்டர் 16, அண்டர் 18 எந்த வயசு கேட்டீங்களும் தமிழ்நாடு கிட்டுன்னு போட்டுட்டாலே அது SDAT தமிழக அரசு அவங்களை வந்து பாதுகாக்கும். அவங்களுக்கான அனைத்து ஃப்ளைட் டிக்கெட்ஸும் SDAT புக் பண்ணும், தமிழ்நாடு அரசே புக் பண்ணும். ஃப்ளைட்ல பிளேயர்ஸ் போயிட்டு வரதுக்கான அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசு செஞ்சு கொடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.